இசை செல்வத்திற்கு வாய்ப்பளியுங்கள் தங்க குலவரியின் செல்வ தம்பி கேபிஆர் சதீஷ் அவர்களுக்கு வடக்கு மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிகுந்த செயலாளர் கேபிஆர் சதீஷ் அவர்களின் வெற்றிக்கு வீரம் ஒதுக்கி தருகின்ற ராஜகுமார் அவர்கள் பிரதிநிதியாக இருந்து மேடையில் உறுதிமொழியை வாசித்த தங்கை பானுமதி அவர்கள், கண்டக்கட்டிய தூர தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்தை அலங்கரிக்க வந்திருக்கின்ற காலத்தால் சீலத்தால் மூத்த பெரியவர்கள், பால் நினைவூட்டலையின் பரிவுள்ள தாய்மார்களே, வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற வாலிப தம்பிகள், மாற்றான் தோட்டத்தில் மணக்கும் மல்லிகைகள், கற்றறிந்த சார்ந்தவர்களே, கட்சிக்கு அப்பாற்பட்ட நடுநிலையாளர்களே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, கூட்டத்திற்கு அனுமதியின் பாதுகாப்பு அண்ணன் ஸ்டாலினிடம் ஒப்படைக்க வந்திருக்கிற அரசாங்கத்தின் ஒப்பந்தம், இந்த கூட்டத்தை தடுப்பதற்கு முயற்சி செய்கிற ஆதிக்க கும்பலுக்கு அடிபணிந்து இங்கே மின் இணைப்பை துண்டித்த மின் வாரியத்தில் இருக்கிற அதிகாரிகள், எல்லாவற்றுக்கும் மேலாக காலம் தந்த தலைவன், ஞானம் வியக்கும் அதிசயம், அடக்க முடியாத கடல் அலையின் பெருமுழக்கம், விளக்க முடியாத விரிவானம், எங்கள் தலைவர் விஜயின் நெஞ்சில் குடியிருக்கும் என் செல்வ தம்பிகள், மிக மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு தொண்டாமுத்தூரில் உரையாற்றுகிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். 1986 ஒரு பூவை துணிக்கிற குயில் தொண்டாமுத்தூர் துரைசாமி, அவன் இன்றைக்கு உயிரோடு இல்லை. அதற்கு பிறகு அந்த பொறுப்பை ஏற்ற தம்பி சண்முக சுந்தரம் திமுகவில் இன்றைக்கு 6வது விரலாக அலட்சியப்படுத்தப்படுகிற இடத்தில் இருக்கிறார். தொண்டாமுத்தூரில் பேசுவது என்பது எனக்கு காதலியின் கன்னத்தில் முத்தம் கொடுப்பது மாதிரி. தொண்டாமுத்தூரில் பேசுவது என்பது எனக்கு கரும்பு தின்பது மாதிரி. தொண்டாமுத்தூரில் பேசுவது என்பது கன்னிமார அலுவலகத்தில் உட்கார்ந்து புத்தகம் படிப்பது மாதிரி எனக்கு சித்திப்பான விருப்பமான மேடை இந்த மேடை. காலம் எத்தனையோ கோலங்கள் போட்டு நாட்டின் சம்பத்தினுடைய குரலை ஒடுக்குவதற்கு தமிழ் அன்னையின் தயவால் தப்பி பிழைத்து இன்றைக்கு நாம் தளபதி விஜயின் பரப்புரை செயலாளர் என்கிற சிகரத்தில் இருந்து இன்றைக்கு சந்திக்கிறோம். 2026 பூத்து வருகிறது தமிழக வெற்றி கழகம். இன்ப தமிழ்நாட்டில் 233 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் என்றால் வெற்றி பெறுகிற தொகுதிகளின் வரிசையில் தொண்டாமுத்தூரும் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இங்கே களத்திலே நிற்கிறான். காலம் சென்றாலும் கல்லறை குயிலானாலும்
என் கண்ணில் கருத்தில் என் கைப்பிடி அளவு இதயத்தில் தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற அண்ணன் KPR அவர்களின் ஆரியர் புதல்வன் தம்பி சதீஷ் களத்தில் நிற்கிறார். ஆயுதத்தை கீழே போடாத அர்ஜுனனாக நிற்கிறார். வல்லாதிக்கத்தை வீழ்த்த முடியும், பணம் பாதாளம் வரை பாயும் என்கிற நம்பிக்கையை தகர்த்தே தீர்வேன் என்று தலை நிமிர்ந்து நிற்கிறார். நீங்கள் மலர் என்றால் அவன் மாலை கொண்டு தருவான். நீங்கள் தேன் என்றால் அவன் தித்திப்பு கொண்டு வருவான். நீங்கள் எள் என்றால் அவன் எண்ணெய் கொண்டு வருவான். நீங்கள் வெட்டிவா என்றால் கட்டி வருவான். கண்மூடி கண் திறப்பதற்குள் கூப்பிட்ட குரலுக்கு சாப்பிட்ட கையோடு வந்து என்ன என்று கேட்பான். எங்கள் குறைகளை கேட்க, எங்கள் சுமைகளை பகிர்ந்து கொள்ள, எங்கள் குரலை உள்வாங்கிக் கொள்ள ஒருவன் இல்லையே நாங்கள் நாதியற்று கிடக்கிறோமே என்று தொண்டாமுத்தூரில் யாராவது கருதினால், கவலைப்பட்டால் அந்த கவலையை விடுங்கள். அதற்கு பொறுப்பேற்று தான் என் தம்பி இன்றைக்கு களத்தில் நிற்கிறார். அண்ணன் KPR ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக மகுடம் தெரிந்தவர். அவர் ஆற்றிய பணியால், அவருடைய அணுகுமுறையால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கோவை மாவட்டத்தில் அசைக்க முடியாத ஆஸ்பெக்டாஸ் கோட்டையாக மாற்றி காட்டியவர் அவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர், மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து வந்த சரித்திர தலைவன். வீடு தேடி ஒருவர் வீட்டுக்கு வந்தார் என்றால் KPR வீட்டுக்குத்தான் எம்ஜிஆர் வந்தார் என்பதுதான் அதிமுகவின் வரலாறு. அந்த KPRின் செல்வ பிள்ளை களத்தில் நிற்கிறார். நாதியற்றவனாக அல்ல, அமெரிக்க திருவிடத்தில் ஒரு சாப்ட்வேர் என்ஜினியராக லட்சக்கணக்கில் சம்பளம் பெற்றுக் கொண்டு அந்த அமெரிக்க திருவிடத்திலே ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த தம்பி தன்னுடைய தந்தை உடல் நலிவுற்றார் என்ற செய்தி கேட்டு ஆளாக்கி அழகு பார்த்து படிக்க வைத்து என்னை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்த என்னுடைய தந்தையின் உடல் நலிவா என்று கேள்விப்பட்டு அதிர்ச்சி உற்றவராக தன் தந்தையை பரிபாலிக்க வந்தவர். தந்தை காலமாகி போய்விட்டார். தந்தை எந்த தொகுதியை பரிபாலித்தாரோ, தந்தை எந்த மக்களை பரிபாலித்தாரோ அந்த மக்களை பரிபாலிக்க தந்தையின் வழியில் நானும் வருகிறேன் என்று வந்து நிற்கலாம். இவரை காயப்படுத்தி விடாதீர்கள். இவருடைய உள்ளத்தில் ஒரு ஊனத்தை கூட தயவு செய்து நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள். தம்பி KPR சதீஷ் அவர்களுக்கு விசில் சின்னத்தில் நீங்கள் போடுகிற ஓட்டு பசித்து துடிக்கிற குழந்தை கூட்டுகிற பால் சோறுக்கு சமம். உங்கள் விலை மதிக்க முடியாத வாக்குகள் கடலில் விழுந்த மழையாய், காட்டில் காய்ந்த நிலவாய், பாறையில் விதைத்த விதையாய் பலனின்றி போகாமல் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில், வாய்ப்பளிக்க வேண்டிய வேட்பாளர் தம்பி சதீஷ். இதை நெஞ்சிலை நிறைந்திருப்பீர்கள். தென்திசை குமரி வரை முதல் திருத்தணி மலையின் எல்லை வரை பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பைந்தமிழ் நாட்டில் ஒரு 3வது வயது குழந்தையாக தத்தி தத்தி தவிழுகின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவன் விஜய் எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்ய போக முடியாத சூழல் அவருடைய கடமையை செய்வதற்கு அவருடைய தூதுவராக இங்கே தொண்டாமுத்தூரில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த தேர்தல் ஒரு தலைமுறைக்கான தேர்தல். யார் மீதும் காய்ச்சலோ காழ்ப்புணர்ச்சியோ எங்களுக்கு இல்லை. ஆனால் நான் மேடைக்கு வருவதே மின்னிணைப்பு துண்டிக்கப்படுகிறது என்றால் இவனுடைய மணியோ நடுக்கம் காணுகிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இடத்தில் இல்லை. நான் அந்த ஆபத்தான மனிதர்கள் சொல்வேன், மின் இணைப்பை துண்டித்தாலும் 2.5 ஒடுக்க முடியாது. எங்கள் சத்தத்தை நீ அடக்க முடியாது. திரும்ப திரும்ப கரைக்கு மோதுகிற ஒரு அலைகளை போல
உலகத்தில் பல லட்சம் கோடிக்கு அதிபதி. எப்படி வந்தது இந்த பணம்? எவ்வளவு பெரிய முறைகேடு! இந்த ஊழல் குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது, அவர் மீது வழக்கு இருக்கிறது. நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரிடம் ஸ்டாலின் கேட்கிறேன், உங்களுடைய 505 வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதி 5 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் நிர்வாகத்தில் இருந்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்த ஊழல் அமைச்சர்களின் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைப்பேன் என்பது உங்களது வாக்குறுதி. வாக்குறுதியை நிறைவேற்றினீர்களா? நான் முதலமைச்சர் ஸ்டாலினை கேட்கிறேன், வேலுமணியிடம் இருந்து எத்தனை கோடி ரூபாய் பெற்றுக் கொண்டு வழக்கு 10 ரூபாய் பாலாஜி எடுத்த கொள்ளை எவ்வளவு? விஜயபாஸ்கர் எடுத்த கொள்ளை எவ்வளவு? கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் எடுத்த கொள்ளை எவ்வளவு? திருப்பத்தூர் வீரமணி அடித்த கொள்ளை எவ்வளவு? அமைச்சர்கள் அடித்த கொள்ளையில் வழக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தி அவர்களை சிறையில் அடைப்பேன் என்று சொன்னார் ஸ்டாலின். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஸ்டாலின் ஒரு முறைகேடு நடந்த வழக்கேடு நடத்த விடுமா இல்லையா? ஒரு பெட்டி கடையில் 4 பாக்கெட் பிஸ்கட்டை பசித்தவன் ஒருவன் எடுத்தாலே நம்முடைய காவல்துறை விரட்டி அடிக்கிறது. தலைநகர் சென்னையில் அனாதையை போல அலைந்தவருக்கு 30,000 சதுர கிலோமீட்டரில் வீடு திக்குவிஜயம் செய்து தனிப்பரப்பு ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கும் குருவாயூரப்பன் கோவிலுக்கும் 18 கோடி இன்றைக்கு அந்த கோவில்களை புனரமைக்க கொடுத்திருக்கிறானே அம்பானி, அவனுக்கு கூட அப்படி ஒரு வீடு இல்லை. இந்தியா முழுவதும் இருக்கிற துறைமுகங்களை அப்படி ஒரு வீடு இல்லை. நான் திருநாமத்தூர் வாக்காளர்களை கேட்கிறேன், ஆபத்தான மனிதன் களத்தில் இருக்கிறார். இந்த தேர்தலோடு அவருக்கு விடை கொடுக்க வேண்டிய நேரம் வந்து 30 கோடி ரூபாய் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் தாவேகா வெல்ல வேண்டும். இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல். என்னை கேட்டால் 1000 மாறி மாறி ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தார்கள், நாடு நாரி நாரி கிடக்கிறது. அவர்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தார்கள், அவர்கள் ஊழலில் ஊறி ஊறி தொலைக்கிறார்கள். எரிச்சல் வந்தால் அவர்கள் மீது காலை காலை ஊழலாம் என்று தோன்றுகிறது. தங்கள் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று அவர்கள் கவலைப்படவும் இல்லை. நாம் ஓட்டு போட்டதற்கு நாம் எப்படி ஓட்டு போட்டாலும் இந்த 2 பேரும் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருகிறார்கள் என்ற ஒரு சலிப்பில், சங்கடத்தில், சலனத்தில் நடுநிலையாளர்கள் வாக்குச்சாவடிக்கு வருவதில்லை. ஒரு மாற்று சக்தி வர வேண்டும் என்று விரும்பினார்கள். என்னுடைய இளமையில் என் மீது கல்லறிந்தோம். நான் கனவுகள் தொடங்கிய கட்சி அதிமுக இன்றைக்கு அறிவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஒப்புக்கொண்டதை விட நீங்கள் தற்கொலை செய்திருக்கலாம். அந்த மாற்று கட்சியாகத்தான் கேப்டன் விஜய் இவருடைய தமிழ் சினிமாவிற்கு ஒரு நாள் உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் அதை அந்த கடமையை செய்வதற்குத்தான் சிங்கத்தமிழன் சீமான் ஒரு சிலரை பெயர் உன்னுடைய கொள்கை எங்கிருந்து வாழ்த்துதுமே என்றானே அனமணியம் சுந்தரம் பிள்ளை. அந்த பாட்டுக்கு பொருளாவது தெரியுமாடா பரதேசி நாயகி? அவரை வாசித்திருக்கிறாயா? எவனையாவது நக்கி பிழைக்கிற நாயினி இவ்வளவு இளைஞர்கள், தாய்மார்கள், குழந்தைகளை எழுதாதீர்கள், உங்களை பாதுகாக்க முடியாது என்று எங்கள் தலைவர் திருப்பி திருப்பி சொன்னார்கள். என் தலைவன் தளபதி பேசி வயதானவர்கள் வருகிறார்கள், நோய்த்தவர்கள் வருகிறார்கள் என்றால் நாங்கள் தலைவரை தரிசிக்க வந்திருக்கிறோம். பகவானை பார்ப்பதும் ஜனநாயகன் வெளியீட்டு விழாவுக்கு கோலாலம்பூர் போனார். 1 கோடி பேரவை பார்த்தார்கள். தலைவர் கழுத்தில் கிடக்கிற துண்டை எடுத்து எறிவது. அந்த கோலாலம்பூரில் அந்த துண்டை தலைவர் மீது மாறி வீசுகிறார்.
அண்ணா கைத்தறி நெசவாளர்களுடைய துயர் நிற்க கைத்தறி துண்டுகளை தோளில் சுமந்து தெருவில் நின்று விற்றார் அண்ணா. தோளில் மாற்றி போட்ட பொழுது ஒரு நெசவாளியின் வீட்டில் இப்பொழுதுதான் வெளிச்சம் பரவ தொடங்குகிறது. நாங்கள் சொன்னார், உங்க தலைவர் ஒரு நாள் வேட்டி கட்டிட்டு வர சொல்றீங்களேன், நாங்க எல்லாம் நல்லா எழுவோம். நான் தலைவரை பார்த்தா சொல்லணும், இந்தியாவில் எங்கேயும் பார்க்க முடியாது. அவர் வந்தா அரசியல் அதான் அவங்களை தாங்க முடியல. கட்சி தொடங்கி தொடர்ந்து தொந்தரவு கொடுத்தார். போதுமடா சாமின்னு போயிடுவாங்க கருதிட்டு இருக்காங்க. எங்க தலைவர் போவதாக உத்தேசம். என்ன நடக்கு? எங்க கொண்டு விட்டுருக்கீங்க? என் தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கேட்கிறேன், உங்கள் மாங்கல்யத்தை தொட்டு எனக்கு பதில் சொல்லு. உங்களுக்கு மாலை சூட்டிய மணாளன் பிடிக்காமல் இருக்கிறானா? எத்தனை பேர் 5239 மதங்களை செலவு வெறும் 35 ரூபாய்.